அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 28/7/2025 நாக சதுர்த்தி திங்கட்கிழமையில் வருகின்றது. ஏற்கனவே நாளைய தினம் ஆடிப்புறம் வருகின்றது. நாம் வீடுகளிலும் கோவில்களிலும் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த பதிவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த பதிவை போய் பாருங்கள். மிக மிக முக்கியமான விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நாம் பெறுவதற்கு ஏற்ற ஒரு நாள் நாளைய தினம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை அப்படிங்கிறது சோமவாரம், சதுர்த்தி திதி, ஆடிப்பூரம். அதோடு சேர்ந்து இந்த சதுர்த்தி சாதாரண சதுர்த்தி கிடையாதுங்க, நாக சதுர்த்தி. ஒரு வருடத்திலேயே நாக வழிபாட்டிற்காக நாம் ஒதுக்கி வைத்துள்ள நாள் தான் இந்த நாக சதுர்த்தி. இந்த நாகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை முழுவதும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள். நாகங்களை நம்ம ஹிந்து ஆன்மீகத்திலிருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. பல தெய்வங்களுடன் இணைந்த ஒரு படைப்பு தான் இந்த நாகங்கள் அப்படிங்கிறது. நாகலோகம் அப்படிங்கிறதே அது ஒரு பெரிய உலகமாக இருக்கின்றது. அதற்கு ராஜா ராணி அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் நம்ம சிவபெருமான் கழுத்தில் தொடங்கி நம்ம ஆதிசேஷனாக பெருமாளுக்கு படுக்கையாக இருந்து குடையாகவும் இருக்கிறார். கருமாரி அம்மனுக்கு குடையாக இந்த நாகங்கள் இருக்கின்றது. அதே போல் முருகருக்கு காலடியிலையும் நம்ம பாம்பை பார்க்கலாம். எப்படி மயில் இருக்குதோ வேல் வச்சுருக்காரோ, ஒரு சில முருகர்கிட்ட பாம்பும் நம்ம பார்க்க முடியும். அதே போலவே பிள்ளையாரோட வயிற்றில் நாகத்தை சுற்றி இருப்பதை நாம் காண முடியும். பைரவருக்கு நாகம் இருக்கும். சரிங்களா? இதை மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு இந்த நாகம் கூடவே இருப்பதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். நிறைய தோஷங்கள் இதனால் ஏற்படுகிறது. இந்த தோஷங்கள்னால நிறைய பேருக்கு திருமணத்தடை, புத்திரத்தடை, வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடைக்காம முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறது, குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கிறது, எப்பொழுதும் சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ளற ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, கருத்து வேறுபாடு, பிரிந்திருப்பது, விவாகரத்துக்கு அப்ளை செய்கிறது. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நாகதோஷத்தினால் நமக்கு ஏற்படுகிறது. இதை அனைத்தும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாளைக்கு நம்ம நாக சதுர்த்தி வழிபாடு செய்யணும். இந்த நாக சதுர்த்தி நாளைக்கு அடுத்த நாள் கருட பஞ்சமி அப்படின்னாலும் இதை இரண்டுமே ஒரே புராண கதையிலிருந்து தான் வருகின்றது. காசியப முனிவருக்கு 2 மனைவிகள், கத்ரு ஒருத்தவங்க, வினதை ஒருத்தவங்க. இவங்க 2 பேருமே எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்தில் அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, நம் இருவரில் யாருக்கு முதலில் குழந்தை பிறக்கிறதோ அவர்களுக்கு மற்றொருவர் குழந்தை தாமதமாக பிறக்குதில்ல, அவங்க வாழ்நாள் முழுக்க அடிமையாக இருக்கணும், எனக்கும் என் குழந்தைகளுக்கும் நீ வாழ்நாள் முழுக்க சேவை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு என்ன சொல்கிறான் அதை மாதிரி பேசிக்கிட்டாங்க. அதன்படி போயிட்டு கத்ருவும் வினதையும் காசியப முனிவர்கிட்ட குழந்தை வரம் கேட்குறாங்க. அதன்படி கத்ருக்கு 1000 நாகங்கள் குழந்தையாக பிறக்கின்றன. வினதைக்கு 2 பேர் தான் பிறக்கிறாங்க. அதுவும் தாமதமாக பிறக்கிறாங்க. அதனால் வினதை என்ன பண்ணிட்டாங்க, வாழ்நாள் முழுக்க கத்ருக்கு அடிமையாகவே இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்தை போக்கியதற்காக பிறந்தவர் தான் கருடன். அவர் தான் தேவலோகத்தில் போய் அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய தாயை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். சரிங்களா? அதனால் இந்த 2 பெண்களுக்கு இடையே உருவான ஒரு பிரச்சனை காரணமாக தான் இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வழிபாடெல்லாம் நமக்கு வந்தது. அதில் கத்ரு ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நாகங்கள் எதுவுமே சொல்கிற பேச்சை கேட்கல. தன்னோட இஷ்டத்துக்கு ரொம்ப அட்டகாசம் அதிகமாக இருந்ததால் கத்ரு ஒரு சாபம் விட்டுட்டா. எல்லாரும் போய் நெருப்பில் விழுந்து சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட்சகன் என்னும் கொடிய நாகத்தால் பரீட்சத் அப்படிங்கிற ஒரு மன்னர் இறந்து போயிட்டார். அந்த தட்சகன் என்னும் பாம்பு கடித்ததால் பரீட்சத் அப்படிங்கிற ஒரு மன்னர் கடிப்பட்டு இறந்துட்டார். அந்த பரீட்சத் அப்படிங்கிற மன்னனுக்கு மகனாக பிறந்தவர் தான் ஜனமேஜயன் அப்படிங்கிற ஒரு அரசன். தன்னுடைய அப்பாவை இந்த பாம்புகள் தான் கொன்றது அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு ஏற்பட்டு என்ன பண்ணார், ஒரு பெரிய யாகம் வளர்த்தார். அதற்கு சர்ப்ப யக்னம் அப்படிங்கிறது ஒரு பெயர். ஸோ எல்லா நாகங்களும் அதுவாகவே தானாக அந்த யாக குண்டத்தில் விழுந்து இறந்து போயின. இதை பார்த்த அஸ்திகர் அப்படிங்கிற முனிவர் அந்த யாகத்தை நிறுத்தி சாப விமோசனம் கொடுத்தார். அந்த நாகங்களுக்கு எல்லாருக்குமே சாப விமோசனம் கொடுத்தார். இந்த நாகங்கள் சாப விமோசனம் பெற்றதில்லை. அந்த நாளை தான் நம்ம நாளைய தினம் நாக சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம்.
ஸோ இந்த நாளில் நாம் வந்து நாகங்களை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் நாகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் அடியோடு நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ சதுர்த்தி என்றால் 4. கணித சாஸ்திரப்படி இந்த 4 அப்படிங்கிறது என்ன, யாரை குறிக்குது? நவகிரகங்கள்னா ராகுவை குறிக்கிறது. ஸோ இந்த வளர்பிறையில் 4ஆம் நாளாகிய ஆடி மாதத்தில் வளர்பிறை 4ஆம் நாளாகிய சதுர்த்தியில் இந்த நாகங்களையும் 5ஆம் நாளில் பஞ்சமியில் இந்த கருட பகவானையும் நாம் வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. முக்கியமாக குழந்தை பேரு புத்திரபாக்கியம் இல்லை, நிறைய தடவை கரு உண்டாகுது, ஆனால் வந்து பாதியிலே அது வந்து போயிடுது, நிறைய தடவை மிஸ்டு அபார்ஷன் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து தங்களுக்கு ஒரு குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாகராஜாவை வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் இந்த ராகு கேது தோஷத்துக்காக அந்த கோயில்களுக்கு சென்று நிறைய வழிபாடுகளை செய்வதை நம்ம கேட்டிருப்போம். நாளைய தினம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் அந்த நாகர் சிலை இருந்தால் பால் அபிஷேகம், புற்றுக்கு பால் ஊற்றி பால் முட்டை அதெல்லாம் நம்ம வச்சு அந்த புற்றில் நிறைய பேர் மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்வாங்க. நாகர் சிலைகளுக்கு பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அதுக்கு வஸ்திரம் சாத்தி பூக்கள்லாம் போட்டு ஒரு தீபம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை எல்லாமே நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. நாளைக்கு காலையில் ராகு காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், 9 to 10:30 AM. இந்த டைமை நீங்கள் வீணாக்கிடாதீங்க. காலையில் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அது மாதிரி கோவில் இருந்துச்சுன்னா அதை போய் செய்யுங்க. ஒரு விளக்கேற்றி வையுங்க, மனதார வேண்டிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க வீட்டிலே நீங்கள் வந்து அந்த நாகத்தை நினைத்து இந்த நாக சதுர்த்திக்கான மந்திரத்தை 27 முறை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. இதை மாதிரி தீட்டு காலங்களில் இருப்பவங்க கோயிலுக்கோ பூஜை அறைக்கோ போகாமல் நீங்கள் வெளியிலேருந்தே இதை கூட நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். அதனால் ஒன்றுமே தவறு கிடையாது. இப்போ வந்து அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அனைத்து தோஷங்களும் நீங்கிடும் நல்ல ஒரு மங்களகரமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கைக்கு உங்களுக்கு நிச்சயமாக இது உறுதுணையாக இருக்குங்க. நாகராஜரின் மூல மந்திரத்தை தாங்க நாளைக்கு காலையில் நம்ம 27 முறை உச்சரிக்க போகிறோம். ஓம் சர்ப்பராஜாய வித்மகே நாகமணி சேகராய தீமகி தன்னோ நாகேந்திர பிரசோதயாத். நாகங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவனே, பேரொளி பொருந்தியவனே, நாகமணியை உடையவனே, என்னையும் எங்கள் குலத்தையும் நீங்கள் வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரம் வந்து கூறுகிறது. ஸோ இதை மட்டும் நீங்கள் நாளைக்கு மறக்காமல் காலையில் 9லேருந்து 10 உச்சரிப்பது நல்லது. அப்படி மிஸ் பண்ணவங்க நாளைய தினம் நீங்கள் எப்போ வேணாலும் உச்சரிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.